வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை வச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தொக்கு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த தொக்கு பண்ணுறதுக்கு இதை போல் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் கொழுந்து இலைகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்தின இலைகளாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இருக்கும். கொழுந்து இலைகள்னால் இது போல் கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி கொழுந்து இலைகளாக எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு உருவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி தூசுக்கள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை போல் தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா அலசி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வச்சு எப்படி சட்னி அரைக்கிறது, அதோட எள்ளு வச்சு துவையல் அரைக்கிறது, வாழைப்பூல துவையல் அரைக்கிறது, அந்த ரெசிபிலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இலைகளை எல்லாமே நம்ம அலசி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இன்றைக்கி நான் இதன் கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெறும் கொத்தமல்லி மட்டும் வச்சும் இப்படி பண்ணலாம், இல்லை வெறும் கருவேப்பிலை மட்டும் வச்சியும் இந்த முறையில் நீங்கள் அதை தொக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தலைகளையும் நான் ஒரு கொத்து அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவிற்கு நான் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். இப்போ இதன் கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மிளகாவோட காரத்துக்கு ஏற்றா போல், நீங்கள் சாப்பிடக்கூடிய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் கூடுதலாக குறைச்சலாக சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடுங்க. குறகுறப்பெல்லாம் அரைக்கக்கூடாது. நல்லா எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா மசியக்கூடிய அளவுக்குள்ள இதை அரைச்சி எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் உடம்புக்கு நல்லது. அதோட இது நாள்பட வச்சுருக்கக்கூடிய ஒரு ரெசிபிங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்றேன். இதன் கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் நல்லா சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த ஹீட் நமக்கு இதில் நல்லா பட்டு அந்த தொக்கு நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிதமான தணல்லையே நல்லா வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே வாங்க. இது நிறம் மாறி கொஞ்சம் நமக்கு நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னையோட இப்போ நிறம் மாறி நல்லா எண்ணெயும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இது நல்லா இப்போ பிரிஞ்சு எண்ணெய் வந்த பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படி சொன்னால் இது கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படும் போது சாதத்தோட பசங்க சாப்பிட்லாம், அல்லது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கலந்து விட்டுட்டோம் சொன்னாக்கா நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.